வைக்கிற மாதிரி டீயை பாய்ச்சையெல்லாம் போடாமல் டீ வச்சு கொடு. பாய்ச்சை கரப்பாம்பூச்சி எல்லாத்தையும் போட்டு டீ வைக்காத தயவு செய்து. நல்ல டீ நீ சொல்லக்கூடாது, நான் குடிச்சு பதில் சொல்லணும், புரியுதா? இப்படியே தினம் எண்ணெய் பழக்கம் தின்னு இப்படி இன்னும் கொஞ்சம் பண்ணி குட்டியாட்ட அவ போகிறேன்னா நான் எப்போ இந்த கடையில் வந்து டீ குடிக்க ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து நான் சோறு திங்கிறதே மறந்துட்டேன். அந்தளவுக்கு தீயில அவ்வளோ தித்திப்பு இருக்குது ஒய்யால. என்னைக்கு கரப்பாம்பூச்சி குடிச்சா நான் அன்னையிலேருந்து முடியும். வேலைக்கு போயிட்டு அவன் எத்தனை மணிக்கு வீட்டை கடை மூடிட்டு போகிறானோ அப்போ தான் விடுவான் என்னைய. கம்பெனி ஸ்டாப்பாக போனால் அப்படித்தான். நீ வச்சு வை, ராத்திரி 10 மணினாலும் குடிச்சிட்டு போகிறேன் வந்து. உனக்கு அவ்வளோதானே பிரச்சனை. இப்படியே பஸ் விட்டு மினி பஸ் விட்டு இறங்கி வந்து குடிச்சிட்டு போயிடுறேன். நல்ல டீ வச்சு தர மிஸ் பண்றேன். நீ ஏன் சொல்லக்கூடாது நல்ல டீன்னு பாப்பா? மனசார சொல்லு, நீ வைக்கிறது நல்ல டீயா? உன் கடையில ஊற பாச்சி எல்லாம் போட்டு தான் எனக்கு கொதிக்க வச்சு தரேன். அன்னைக்கு ஒரு நாள் அது வந்து என் டீயை வந்து மதிச்சு குடிச்சு பார்த்துருக்கேன். சாமி, என் அன்னையோட நான் நினைச்சிட்டேன் நான். சரி, ஆனா என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த பாய்ச்சனால நமக்கு மரணம் உண்டு. பாய்ச்சனால மரணம் உண்டு நகி. பாய்ச்சனால சாக மாட்டோம், பள்ளியே விழுந்தா கூட சாக மாட்டோம். போதும், ஒரு முழுக்கு மட்டும் வையே, வைக்கிற மாதிரி வைக்காத. 2 டம்ளர் உனக்கு. எனக்கெல்லாம் 2 டம்ளர்லாம் வேண்டாம் டியாத்தா. நம்ம நைட்டு சோறு திங்க வேண்டாமா? 2 டம்ளர் எனக்கு பெரிய டம்ளர்ல பிக் சைஸ்ல 1 டம்ளர். சரியா? குடிக்கிறவங்களாட்ட அதையே குடிச்சிட்டு போக வேண்டியதான். வர நீ கட்டச்சாராய்க்கு காய்ச்சி கொடுக்குற மாதிரி செம்ம ஹெல்த்தியானது தெரியுமா? அதுலயே வந்து இது போட்டா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லது. ஏலக்காய், இஞ்சி, சுக்கு இல்லைன்னா சுக்கு பொடி வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாமா? அது சளி நல்லா இதாகும், உடையும். சளி உடையும். சுக்கு வாங்கிட்டு வந்து உடைச்சிட்டு வர, வீட்டில் உடைச்சிட்டு வந்து தரேன். அதுலேயே ஏலக்காய் 2 போட்டு கொஞ்சம் போட்டு. நீ கடை வீதியில் இங்கே சுக்கு வாங்கினா இவங்கிட்ட வாங்க, கணபதிகிட்ட சுக்கு வாங்கணும்னு வச்சுக்கோ, நாம் சுக்கு நாசமாக போயிடுவோம். அவன் ஊர்பட்ட விலை சொல்லுவான், தங்க விலை. நம்ம கடை வீதி போனால் வாங்கிட்டு வரேன் அவங்களுக்கு. நீ அந்த பக்கம் தானே வேலைக்கு போகிறேன், என்னன்னு பார்ப்போம். பிரியாணி கொதிச்சு டீயே நல்ல டீ ரெடியா இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். நாக்கில் ஜொல்லு விழுகுது நல்ல டீக்கு. அதனால நீ வந்திருக்க பத்தியா வேற விதி தலைய. உங்க டீ எல்லாம் குடிக்கணும்னு இருக்குது எங்களுக்கு. என்ன பண்றது? சொல்லாதக்கா, நாளைக்கு நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவக்கா. ஆனா உங்க மாமா சொன்னாரு, நேரத்துக்கு நீ வந்து ஐயோ காயமா டீ குடிக்க முடியலன்னு ஃபீல். நாளைக்கு கம்பெனியில் உட்காந்து சப்போஸ் அவன் வேலைக்கு எடுத்துக்கிட்டானா நாளைக்கு நினைப்பேன், ஐயோ நம்மளை விட்டு டீ குடிப்பாளா என்னத்துக்கு, சே வர டீ போச்சே ஏன்டா சொன்னோம் அப்படின்னு நினைக்க சொல்லுவோம். தோணும். ஏன் டீயும் சேர்த்து நீயே குடிச்சுக்கோ, 1 டம்ளர் இப்போ தனியாக எடுத்து வச்சிருந்த அக்கா உனக்கு போல நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சேன். அப்படி இல்லை, உன் பங்கு எடுத்து முடிவு இருந்தாலும் பாய்ச்சி ஒரு நேரம் வச்சுட்டு நீ வந்த காட்டி குடிக்கிறேன். அப்பயும் விட மாட்டேன் நீ சாவடி. அப்படி செத்துனாலும் பொழைச்சி தான் வரணுங்கிற. இவன் படத்தில் சொல்லுவானே வடிவேல, செத்து விளையாடுவோமா அப்படிங்கிற மாதிரி. போதும், கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. முதல் இந்த வடிகட்டி வேற மாற்ற சளி பிடிச்சிருக்குல்ல, அதனால அப்படியெல்லாம் குடிக்கக்கூடாது. சக்கரைலாம் லிமிட்டாக தான் குடிக்கணும். சுகர் வருதா இல்லையா, அது என்ன நாடு சக்கரையாக இருந்தால் தெரியாதுமா. இது நம்ம வெள்ளை சக்கரை சாப்பிட்றவங்க குடிக்கிறோம்ல, பிரச்சனை பண்ணிவிட்டோம். கட் பண்ணு. கமான், சூப்பர் டீங்க. இங்கே பாருங்க, செம டீ. இப்போ குடிச்சிட்டு ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்க. அக்கா நிஜமா இன்னைக்கு சூப்பரா இருக்கு, குடிச்சு பாரு. அதுல கரண்ட் இல்லை, நீ குடிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னை பாராட்டுவ.
ஏன் அங்க உட்காந்து முடி விழுந்துருமா? ஏன் அங்க இருக்கிறவங்களும் உன்னை பாக்குறாங்களா? செம டேஸ்ட். இதுதான் நீ எடுக்க சொன்ன. இதெல்லாம் தப்பே இல்லை. செம்ம டீ நீயே சொல்லிக்கோ. டீ நீயே பாரு. செம்மையா இருக்கு. நானும் சொல்லிடுறேன் செம்மையா இருக்குதுங்க. செம்மையா இருக்கு. இந்த மாதிரி டீ எல்லாம் நீங்க வாழ்க்கையில குடிச்சிருக்க மாட்டேங்குங்க. வாழ்நாள்ல நானும் என்ற வீட்டுக்காரருக்குலாம் இப்படி வச்சு கொடுத்ததே கிடையாது. எங்க பிறந்து எங்க வந்து இவ கையால டீயை குடிச்சு நான் சாவரேன்னு பாத்துக்குங்க மக்களே, பாத்துக்குங்க. குடிச்சு பாரு. சக்கரை